ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டி நகர் சரவணா ஸ்டோர் தாங்க. ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், எது எடுத்தாலும் 100 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ பார்ட் 2 தான் பார்க்க போகிறீங்க. நிறைய நியூ அரைவல் எல்லாம் இருக்குது. வாங்க பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. உள்ளே போனதுமே லெஃப்ட் சைட்லேயே எல்லாமே வச்சுருப்பாங்க. சின்ன ஸ்பேஸ்லேயே வச்சுருப்பாங்க. நம்ம பார்த்து எடுக்க வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஒருவேளை நீங்கள் தூரமாக இருக்கீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரு 5 பொருட்கள் மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா டெலிவரி பண்ணுறாங்களா, ஃப்ரீ டெலிவரியாக கேட்டிங்கன்னா எனக்கு கரெக்டாக தெரில. நீங்கள் ஃபோன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்து. பிளேட் எல்லாம் நல்ல வெயிட்டாகவே இருக்குது, வாங்கலாம். இந்த 3 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா கரண்டி 100 ருபீஸ். இந்த 3 கிளாஸும் 100 ருபீஸ். இது டீ கிளாஸை விட கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்குது. இந்த செட்டு 100 ருபீஸ். இதுவும் நல்லாவே இருக்குது. இது சாப்பிங் போர்டு வித் ஐஃபோன் சேர்த்து கொடுத்துருக்காங்க, 100 ருபீஸ். இந்த 2 பாக்ஸும் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். இது கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்குது, ஆனால் வாங்கலாம் 2 பாக்ஸும் சேர்த்து. இந்த பெரிய பாக்ஸும் 100 ருபீஸ். இது நல்லாவே இருக்குது. இந்த ஷேவிங் பிளேடு பார்த்தீங்கன்னா 10 பீஸ் வருது 100 ருபீஸ்க்கு. நெக்ஸ்ட்டு இந்த தாளிம்பு கரண்டி, இதுவும் 100 ருபீஸ் தான் கடாய். இந்த ஸ்டாண்டு இது ஸ்டூல், சின்ன ஸ்டூல் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். போன வாட்டி போனப்போ இதில் இப்போது வந்திருக்கு, நல்லா இருக்குது அது குவாலிட்டி. அதுக்கப்புறமா இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ், நல்லா வெயிட்டாகவே இருக்குது. இந்த பாக்ஸும் நல்லாவே இருக்குது. நம்ம ஃப்ரிட்ஜில் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது போட்டு வச்சுக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். இந்த கிண்ணமும் 100 ருபீஸ், நல்லா இருந்தது. சிலதெல்லாம் பார்த்து வாங்கிக்கலாம். 100 ருபீஸ்க்கு ஒர்த்தாக தான் இருந்தது. இந்த பாக்ஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாகவே இருக்குது. 100 ருபீஸ்க்கு ஒர்த்துன்னு தான் சொல்லலாம். இந்த 2 கிண்ணமும் 100 ருபீஸ். இது ஆயில் பாட்டில், இதுவும் நல்லாவே இருக்குது குவாலிட்டி. நான் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறமா பெரிய பெரிய மக்கெல்லாம் வச்சுருக்காங்க 100 ருபீஸ்க்கு. இது சப்பாத்தி தேய்க்கிற கட்டை, அதுக்கப்புறமா அதுவும் வச்சுருக்காங்க ஸ்டாண்டும் வுட்டில் 100 ருபீஸ்க்கு. நல்ல வெயிட்டாகவே இருக்குது அந்த சப்பாத்தி கட்டை பார்த்திங்கன்னா. நெக்ஸ்ட்டு இந்த பெரிய பவுல், இது நல்ல பெருசாகவே இருக்குது, 100 ருபீஸ். இந்த பிளேட்டும் நல்லா இருந்தது, அழகாக இருந்தது, வெயிட்டும் நல்லாவே இருந்தது, வர்த்துன்னு தான் சொல்லலாம். இந்த பிளேட் எல்லாமே நல்லா இருந்தது. நிறைய பொருள் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்க்கு ஒர்த்துன்னு தான் தோணுச்சு. நாம் பார்த்து வாங்கிக்கணும். கொஞ்சம் சிலதெல்லாம் வெயிட்லெஸ்ஸாக அது மாதிரி இருந்தது, சிலது நல்லாவே இருந்தது. இந்த 3 கிளாஸும் சேர்த்து 100 ருபீஸ், நல்லாவே இருந்தது. நீங்கள் ஒரு வேளை நேரில் போனீங்கன்னா பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த பிளேட் எல்லாமே நல்லா இருந்தது. இது பெரிய தாம்பூலம் தட்டு அது மாதிரி 100 ருபீஸ் தான். நெக்ஸ்ட்டு இந்த டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸு லெமன் ஸ்வீசரும் வச்சுருக்காங்க, ரெண்டும் சேர்த்து 100 ருபீஸ். இது கிளிப்பு செட்டு, அதுக்கப்புறமா சாமான் தைக்கிற அது நாரும் வச்சுருக்காங்க. இது 3 சோப்பு, பவர் சோப்பு 100 ருபீஸ். அதுக்கப்புறமா 5 சோப்பு 100 ருபீஸ், அது மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா பவுடரும் வச்சுருக்காங்க, பவுடர். அதுக்கப்புறமா சோப்பும் வச்சுருக்காங்க 100 ருபீஸ்க்கு. ஒரு கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. இந்த பெரிய டப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வர்த்துன்னு தான் சொல்லலாம். நிறைய பேர் இந்த டப்பெல்லாம் வாங்குறது பார்க்க முடியுதுங்க. இது ஆனியன் வைக்கிற கூட ரவுண்டாகவும் இருக்குது, அதுக்கப்புறமா ஸ்கொயர் ஷேப்லேயும் இருக்குது. இது குப்பை போடுற பக்கெட், அதுக்கப்புறமா ஒரு ஜெக்கு, அதுக்கப்புறமா முறமும் வச்சுருக்காங்க. 3 சேர்த்து 100 ருபீஸ். இந்த பெரிய பேஸ்கெட் பார்த்திங்கன்னா இது 100 ருபீஸ். இது நான் ஒன்று வாங்கினேன், அந்த ஹோல்ஸ் வச்ச மாதிரி. இது செட் ஆஃப் 4 இருக்குது, அது அழகாக இருக்கும். உப்பு அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம், நல்லாவே இருந்தது 100 ருபீஸ்க்கு. இது 3-in-1 கண்டெய்னர் தாங்க. இதில் நம்ம 3 ரகமாக 3 கம்பார்ட்மெண்ட்டில் போட்டு வச்சுக்கலாம், அது மாதிரி ஒரு பாக்ஸ் தான். நெக்ஸ்ட்டு இந்த பெரிய பாக்ஸும் 100 ருபீஸ் தான். இது நல்லா ஒரு 2.5 கிலோ பிடிக்கிற மாதிரியே இருக்குது, பெரிய பாக்ஸ் இது. பெரிய பெரிய பக்கெட் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஸ்டாக் தீர எடுத்துன்னு வச்சுட்டே இருக்காங்க. இந்த பிளேட் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இருந்தது. டிஃபன் பாக்ஸும் சின்ன டிஃபன் பாக்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. பெருசு மட்டும் கொஞ்சம் லைட் வெயிட்டாக அது மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த மக்கு 2 செட் ஆஃப் போட்டிருக்காங்க. இது கொஞ்சம் சின்ன சைஸாக, அதுக்கப்புறமா கொஞ்சம் பெரிய சைஸ் மக்காவும் இருக்குது. இதுவும் நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறமா அலுமினியம் பாத்திரம் கூட நிறைய வச்சுருக்காங்க, சின்ன கடை, அதுக்கப்புறமா பாத்திரம் எல்லாமே. இது பார்த்திங்கன்னா பெரிய டப்பு. இது 100 ருபீஸ்க்கு நல்லா வாங்கலாம். இந்த ஸ்டூல் பார்த்திங்கன்னா நான் எங்கள் வீட்டாண்ட செக் பண்ணேன், 160 ருபீஸ் போட்டிருக்காங்க, அங்கே 100 ருபீஸ் தான்.
நான் வந்து இந்த ஸ்டூல் ஒன்று வாங்கினேன், நல்லாவே இருந்தது, வெயிட்டும் நல்லாவே தாங்குது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி செட் ஆஃப் 2 செட் ஆஃப் 3 எல்லாம் போட்டிருக்காங்க காம்போவில். இந்த டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் வந்து இது நல்லாவே இருந்தது குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா. இந்த கிளிப்ஸ் எல்லாம் வந்து நிறைய கிளிப்ஸ் இருந்தது. இது 100 ருபீஸ் தான், கிட்டத்தட்ட ஒரு 50 மேலேயே இருக்கும். இந்த பாக்ஸும் நல்லா இருந்தது. இது டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது. இது வந்து ஏர் டைட்டான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோவா இல்லை, கொஞ்சம் மூடி வந்து லூஸாக தான் இருக்குது. ஆனால் பருப்பு அது மட்டும் போட்டு வச்சுக்கலாம், நல்லாவே இருக்குது. இது மாதிரி நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக வைக்கும்போது வந்து கிச்சனில் அழகாக இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா 1 கிலோலேருந்து 1.5 கிலோ பிடிக்கிற மாதிரி பாக்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸாக கூட வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸும் நல்லாவே இருந்தது. இதுவும் 100 ருபீஸ் தான் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஏர் டைட், நல்லாவே டைட்டாக மூடி வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இந்த பாக்ஸ் எல்லாமே இது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் வந்து 3 கண்டெய்னர் 100 ருபீஸ்க்கு, அதுக்கப்புறமா 4, 5 கூட வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் சைஸ் வரியாக இருக்குது. இது பெரிய கண்டெய்னர் கூட நல்லாவே இருந்தது 100 ருபீஸ்க்கு. ஒரு 2.5 கிலோ 3 கிலோ வரைக்கும் பிடிக்கிற மாதிரி பாக்ஸ் கூட இருக்குது. இது பார்த்திங்கன்னா 5 பாக்ஸஸ் சேர்த்து 100 ருபீஸ் வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே வந்து 3 பாக்ஸ் 100 ருபீஸ். இதுவும் பார்த்திங்கன்னா 3 பாக்ஸ் 100, அது மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இந்த டர்க்கி டவலும் வச்சுருக்காங்க. இதுவும் 100 ருபீஸ் தான் நினைக்கிறேன். ஹேண்டில் வச்ச ஸ்க்ரப் எல்லாம் பார்த்திங்கன்னா 4 பீஸ் 100 ருபீஸ் அது மாதிரி வச்சுருக்காங்க. இந்த பாட்டில் வந்து 100 ருபீஸ். இதுவும் நல்லாவே இருந்தது. ஹேண்ட்பேக்லலாம் வச்சுக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த 2 பாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த பெரிய கண்டெய்னர் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நல்லாவே இருந்தது. இது 2.5 கிலோ வரைக்கும் வந்து கோதுமை மாவு ஏதாவது போட்டு வச்சுக்கலாம். இந்த கண்டெய்னரும் நல்லாவே இருந்தது. இது சின்ன ஒரு 1/2 கிலோ பிடிக்கிற மாதிரி பாக்ஸஸ்ஸு. இந்த கண்டெய்னர் ஏர் டைட்டாக தான் இருக்குது. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 250 ml பிடிக்கிற மாதிரி பாக்ஸஸ் தான், 2 சேர்த்து 100 ருபீஸ். இது வந்து ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் பேக்கு. இது வந்து 6 பீஸ் வச்சுருக்காங்க 100 ருபீஸ்க்கு. நீங்கள் வந்து கிச்சனுக்கு சாமான் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கடை வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் சொல்லலாம். இது மாதிரி வந்து காம்போ ஆஃபர்லேயும் நிறைய பொருட்கள் வச்சுருக்காங்க. 100 ருபீஸ்க்கு ஒர்த்தாக கூட இருந்தது. நிறைய வந்து நம்ம பார்த்து வாங்குற மாதிரி தான் இருக்குது. பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கே புரியும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாதுங்க. நெக்ஸ்ட் இது வந்து 3 சோப் வச்சுருக்காங்க. 2 குளிக்கிற சோப்பு, அதுக்கப்புறமா 1 டிட்டர்ஜென்ட் சோப்பு. அதுக்கப்புறமா இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பாக்ஸாகவே இருந்தது. இது பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் தான். இது நம்ம ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஹேண்டில் வச்ச ஸ்க்ரப் தாங்க. நம்ம பாத்ரூம் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். ஒரு 5 வச்சுருக்காங்க. இந்த தாளிம்பு கடாய் பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வச்சுருக்காங்க, நல்லாவே இருக்குது. இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஒன்று வாங்கினேன் என் பாப்பாக்காக, நல்லாவே இருந்தது. இது வந்து டஸ்ட்பினில் போடுற கவர் தான். 2 பாக்ஸ் வச்சுருக்காங்க. ஒன்று 65 ருபீஸ் போட்டிருக்காங்க, 2 வந்து 100 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிண்ணம் நல்லாவே இருந்தது 100 ருபீஸ்க்கு. இது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கப்பும் வச்சுருக்காங்க. உள்ளே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், வெளியே வந்து ஸ்டிக்லையும் கொடுத்துருக்காங்க. அது சின்ன சின்ன கப்பு தான், ஆனால் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. வந்து 6 பீஸ் வந்து 100 ருபீஸ்க்கு வச்சுருக்காங்க ஒரு பாக்ஸ் வச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நம்ம தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணுற கிளாத்து தாங்க. இதுவும் வந்து ஒரு பீஸ் 100 ருபீஸ் வச்சுருக்காங்க. நம்ம சாமானையெல்லாம் கழுவி வைக்கும்போது தண்ணியெல்லாம் வலியும் இல்லைங்களா, அது கீழே வந்து நம்ம இதை போட்டோம்னா தண்ணியெல்லாம் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த பெப்பர் ஷேக்கர். அதுக்கப்புறமா வந்து இது வந்து பாத்ரூமில் வைக்கிறதுக்கு ஸ்மெல் வர்றதுக்காக. இது 3 பாக்ஸும் சேர்த்து 100 ருபீஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ரூம் ஸ்ப்ரே எல்லாம் வந்து நல்லா வர்த்தாவே எனக்கு தோணிச்சு. நான் ஒன்று வாங்கினேன். இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 165 175 போட்டிருக்காங்க. ஸ்ப்ரேலியே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஃப்ரேக்ரன்ஸ் வச்சுருக்காங்க. லெமன், அதுக்கப்புறமா வந்து ரோஸு, அது மாதிரி வச்சுருக்காங்க. இந்த வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா 4 பீஸ் 100 ருபீஸ், 2 பீஸ் 100 ருபீஸ் அது மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு வேளை போனீங்கன்னா அங்கே வந்து கீழேயும் வச்சுருக்காங்க 100 ருபீஸ் ஐட்டம்ஸ் வந்து. அதுக்கப்புறமா மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் வச்சுருக்காங்க. கீழே ரஷ்ஷாக இருந்துச்சுன்னா மேலே போய் பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் செட்டு தான். 2 ஸ்டீல் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. மேலே பவுச்சோட சேர்த்து 100 ருபீஸ் வச்சுருக்காங்க. நல்லாவே இருக்குது குழந்தைங்களுக்கு லஞ்ச் கொடுக்கறதுக்கு. இந்த மண் பானை பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது, எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. 6 பீஸ் வந்து 100 ருபீஸ் போட்டுருக்காங்க. அது குவாலிட்டியும் நல்லா இருந்தது. இது வந்து நம்ம சின்ன சின்ன கப் மாதிரி இருக்குது, மண்ணில் செஞ்சது தான்.
லஞ்ச் பாக்ஸும் வச்சுருக்காங்க. இந்த நம்ம ஹாட் பேக் மாதிரி இது வந்து நல்லாவே இருந்தது. இது பார்த்திங்கன்னா 2 செட்டு இருக்குது. இதுவும் 100 ருபீஸ்க்கு வச்சுருக்காங்க. இந்த பெரிய டப்பு வந்து மூடியோடு இருக்குது. நம்ம ஏதாவது போட்டு வச்சுக்கிறதுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். இது வந்து 100 ருபீஸ்க்கு வச்சுருக்காங்க. இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன். அங்கே வந்து நம்ம ட்ரெயின் இறங்கிட்டு ரங்கநாதன் ஸ்ட்ரீட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அங்கே போனீங்கன்னா ரத்னா ஸ்டோர் இருக்குது. அது பக்கத்தில் ஜுவல்லரி ஷாப் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் இந்த கடை இருக்குது. இங்கே மட்டும்தான் இந்த ஆஃபர் போட்டிருக்காங்க. சரவணா ஸ்டோர், பழைய சரவணா ஸ்டோர், இதை பார்த்துற கடை இங்கே மட்டும்தான் ஆஃபர் இருக்குது, எங்கேயும் இல்லைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.